என்பது நமது மூதாதையர்கள் அளித்த நன்கொடை. அவற்றை நாம் முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கண்டு பாரங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர்ச்செடி வகை தாவரம். தேக்கு மர இனத்தைச் சேர்ந்த ஒரு தாவரம்னு கூட இதை சொல்லலாம். இந்த கண்டு பாரங்கி அப்படிங்கிறது இதற்கு ஏன் பெயர் வந்ததுன்னா, இதோட வேர் பார்த்திங்கன்னா ஒரு நூல் எடுத்து முடிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேர் இருக்கும், ஒரு முடிச்சு இருக்கும், திருப்ப வேர் முடிச்சு அந்த மாதிரி முடிச்சுகள் கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேராக இருக்கிறத இதை பார்க்க முடியும். கண்டு பாரங்கியை பொறுத்தவரையிலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் சித்த மருத்துவத்திலும் யுனானி மருத்துவத்திலும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதல் 50 மூலிகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கண்டு பாரங்கி அப்படி எந்த பிரச்சனைக்கு மிக சிறப்பான குணத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது ஆஸ்துமா நோய்க்கு இந்த கண்டு பாரங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு ஆஸ்துமா நோய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உலகத்திலேயே அதிகமான ஆஸ்துமா நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான். சீனா ஒரு காலத்தில் அதிகமான ஆஸ்துமா நோயை கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய இன்டகிரேட்டட் அப்ரோச்சுன்னு சொல்லக்கூடிய மாடர்ன் மெடிசன் மற்றும் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனை சேர்த்து அவங்க உபயோகப்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆஸ்துமா நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறையை கையாண்டதுனால மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஊசி மருந்துகள், பஃப்னு சொல்லக்கூடிய அந்த வேதியியல் மருந்துகள் மட்டும்தான் ஆஸ்துமா நோயை குணப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் இன்னும் கூட நம்மளுடைய பாரம்பரிய மருந்துகளுடைய சக்தியை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆஸ்துமா நோய் இருக்கக்கூடிய நோயாளிகள் யாராக இருந்தாலும், சளி இருமல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாமே என்ன செய்யலான்னா, வழக்கமாக நீங்கள் என்ன ஆஸ்மா மருந்து எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்குங்க. அது கூட 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் இந்த கண்டு பாரங்கியுடைய சூரணத்தை போடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. அதை 300 மில்லியாக குறைங்க. வடிகட்டுங்க. காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த கண்டு பாரங்கியுடைய கஷாயத்தை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 6 மாத காலம் விடாமல் இந்த கண்டு பாரங்கியுடைய கஷாயத்தை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆஸ்துமாவோட அட்டாக்கே இல்லாமல் உடல் முன்னேறதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக அந்த ஆஸ்மா வரக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நடுராத்திரியில் ஒரு 10-11 மணிக்கு அது ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனா விடிகாலையில் ஒரு 3-4 மணிக்கு அது ஆரம்பிக்கும். ஆரம்பித்ததுன்னா காலையில் 8 மணி வரலாம் மூச்சு விட முடியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த கண்டு பாரங்கியுடைய கஷாயத்தை நீங்கள் சாப்பிட்ட ஒரு 1 மாதம் 2 மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கோட அளவு குறையிறத நம்ம பார்க்கலாம். தினசரி ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் இருக்க முடியறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் முதல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது, இன்றைக்கு டைஃபாய்டு நோய் அடிக்கடி ஏற்படுகிறது. எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்து விட்டது, ஆனால் உடல் தேரவே இல்லை. மலேரியா காய்ச்சல் வருஷத்துக்கு ஒரு முறையாவது எனக்கு வருது. அதே போல் டைஃபாய்டு நோய் 2 வருடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பாடாப்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறேன். சமீபத்தில் கூட ஒருத்தர் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டாங்க, சார் எனக்கு என் குழந்தைக்கு வருஷத்துக்கு 2 முறையாவது டைஃபாய்டு வருது, நாங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், விலை அதிகமான சில ஊசிகளை கூட வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி போட்டுட்டோம், ஆனால் எனக்கு குழந்தைக்கு குணமே ஆகவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கெல்லாம் நல்ல குணமளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த கண்டு பாரங்கின்னு சொல்லக்கூடிய இந்த வேர். இந்த கண்டு பாரங்கி அப்படிங்கிறது உங்கள் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. ரொம்ப விலை அதிகம் இல்லாத சாதாரண ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த கண்டு பாரங்கியுடைய சூரணத்தை எடுத்து நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் எடுங்க, கொதிக்க வைங்க. அதை 300 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்க ஆரம்பிங்க. நல்லா ஒரு 2 மாதம் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களை உடலில் காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய காரணிகள்லாம் குறைந்து பசி, தூக்கம், உடலுடைய பலவீனம், உடலில் இருக்கக்கூடிய வேதனைகள் இதெல்லாம் குறைந்து உடலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வேகமாக உடலை பலப்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைகளில் ஒன்று இந்த கண்டு பாரங்கி. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா
தலைக்கு குளித்தாலே தலையில் தண்ணி கோர்த்துட்டு தலைவலி 2 நாட்கள் 3 நாட்களுக்கு உயிர் எடுக்கும். தலையிலிருந்து ஒரே தண்ணி கொட்டிக்கொண்டே இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இந்த தலைச்சுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் நோயின்னு சொல்லுவோம். நீங்கள் சமயத்தில் வந்து ஸ்கேன் பண்ணி இல்லை வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கூட அந்த கிளான்ஸ்லலாம் அவ்வளோ தண்ணீர் தேங்கி இருக்கிறது சொல்லுவாங்க. இதை குறைக்கக்கூடிய குணமாக்கக்கூடிய ரொம்ப அழகான மருந்து இந்த கண்டுபாரங்கி. ஒரு 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் 300 மில்லியாக குறைங்க. 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. சூடாக எப்போவுமே சூடு செய்து சாப்பிட்ணும். அப்படியே அந்த தலையில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் கரைந்து ஒரு மாத காலத்திலேயே அப்படி மூச்சை இழுத்து விட்டோன்னா அந்த மூக்குக்கு உள்ள அந்த ரொம்ப சுலபமாக காற்று போகிற அளவுக்கு அந்த சைனஸில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் மறைந்து போகிறத பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஒரு முறை வந்து மருத்துவர்கிட்ட போகும்போது எனக்கு செப்டல் டீவியேஷன் மூக்கு வளைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க, அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொன்னாங்க. நான் அறுவை சிகிச்சை கூட செஞ்சு பார்த்தேன், இருந்தாலும் என்னோடய சைனஸ் பிரச்சனை குறையவில்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை குறையாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட, செப்டல் டீவியேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த கண்டுபாரங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தேநீராக அதை சாப்பிட்லாம். அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் கண்டுபாரங்கியோட சூர்ணத்தை போடுங்க, கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டுங்க. அதில் ஒரு தேக்கரண்டி தேன் அல்லது பனங்கற்கண்டு சேருங்க. காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி 3 வேளை அதை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 2 மாதத்திலேயே அந்த செப்டல் டேவியேஷனுடைய தாக்கம் குறைந்து மூக்கில் இருக்கக்கூடிய சைனஸ் மற்றும் அலர்ஜிக் சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து அந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு நுரையீரல் மண்டல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மூக்கு சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட அலர்ஜி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மற்ற வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வயிறு உப்பசம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இது எல்லாமே படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, கண்டுபாரங்கியை பொறுத்தவரையிலும் காய்ச்சலை நீக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து, ஆஸ்துமா நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய மருந்து. நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பிராங்கோ டைலேட்டர் ஸ்டீராய்டு மருந்துகளை விட உடலை பலப்படுத்தக்கூடிய ரொம்ப அருமையான மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான விஷயங்களில் நம்முடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன சிந்தனையை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவினராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது விளிம்பு நிலையில் வாழக்கூடியவர்கள், சமூகத்தினுடைய அனுசரணையை வேண்டி இருக்கக்கூடியவர்கள், சமூகத்தினுடைய அன்பையும் கனிவையும் எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள், இவர்களை பற்றிய புரிதல்களை நாம் சமூகத்தில் எப்படி உருவாக்குகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்று கேட்டால், ஒவ்வொரு சமூக பிரிவினரையும் பற்றி நாம் உருவாக்குகிற பிம்பங்கள் அல்லது அவர்களை பற்றி உருவாக்குகிற கற்பிதங்கள், அவைதான் அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. பல சமயங்களில் சமூகத்தினுடைய ஆதரவை வேண்டி நிற்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு சமூகத்தினரிடமிருந்து தங்களை அரவணைப்பை வேண்டி இருக்கக்கூடியவர்களை நாம் கொச்சையாகவும் கேலிப்பொருளாகவும் சித்தரிக்கிற போது அவர்களை நடத்துகிற அந்த விதம் சமூகம் எப்படி நடத்துகிறது என்பதற்கு அந்த கருத்தாக்கங்கள் காரணமாக அமைந்து விடுகின்றன. அதற்கு பல சமூக பிரிவினரை ஒரு உதாரணமாக குறிப்பிடலாம். உதாரணமாக 3ஆம் பாலினத்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 3ஆம் பாலினத்தவர்கள் தொடர்பாக சமூகத்தில் என்ன விதமான ஒரு கருத்தாக்கங்கள் உருவாக்கப்படுகின்றன, நம்முடைய திரைப்படங்கள் எப்படிப்பட்ட பார்வைகளை உருவாக்குகின்றன, அவர்களை ஒரு கேலி பொருளாக அல்லது அவர்களை ஒரு ஆபாச பொருளாக சித்தரிப்பதன் மூலமாக சமூகத்தில் ஏற்கனவே அவர்கள் மீது இருந்து கொண்டிருக்கக்கூடிய வன்முறையை நாம் அதிகப்படுத்துகிறோம். அவர்களை அந்நியப்பட்டவர்களாக, அவர்களை நமக்கு முற்றிலுமாக எந்த விதமான ஒரு மனிதர்கள் சார்ந்த உரிமைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்களை நாம் மாற்றுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் அப்படி செய்வதன் மூலமாக
அந்த மனிதர்களின் மேல் யாராவது வன்முறை இழைத்தால் அந்த வன்முறையில் நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு மனிதரை நேரடியாக தாக்குவதும் அந்த மனிதருக்கு எதிரான கருத்தாக்கங்களை உருவாக்குவது இரண்டுமே ஒன்றுதான். இரண்டுக்கும் இடையே பெரிய வேற்றுமைகள் கிடையாது. அப்படி பார்க்கிற போது சமீபத்தில் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மனநலம் குன்றியவர்களை ஒரு கேலி பொருளாக, ஒரு வேடிக்கை பொருளாக சித்தரித்து காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதை பார்க்கிற போது மிகுந்த வேதனை ஏற்பட்டது. ஏனென்றால் மனநலக் குறைபாடு என்பது அது உண்மையில் இன்றைக்கு பரவலாக மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம். நவீன மருத்துவம், விஞ்ஞானம் அனைத்தும் அதை தீர்ப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக யார் வேண்டுமானாலும் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் நாம் யாரை பார்த்து பைத்தியம் என்று கேலி செய்கிறோமோ, யாரை பார்த்து மனம் பிறந்தவர்கள் என்று நாம் அவர்களை மோசமாக நடத்துகிறோமோ, அவர்களுடைய இடத்திற்கு நாம் வருவதற்கு அதிக நேரமாகாது. ஏனென்றால் மனப்பிறழ்வு என்பது எந்த நிமிடத்திலும் மனிதர்கள் மனப்பிறழ்வுக்கு ஆளாகக்கூடும். சிலருக்கு அது சில நிமிடங்கள் நீடிக்கலாம், சிலருக்கு ஒரு நாள் நீடிக்கலாம், சிலருக்கு ஒரு வாரம் நீடிக்கலாம், சிலருக்கு அது வாழ்நாள் முழுக்க இருந்து விடலாம். இதற்கு எதிராக தொடர்ந்து நவீன மருத்துவம் போராடுகிறது. மனிதர்களை இந்த மனநலம் இன்மை என்கிற இந்த மிகப்பெரிய துயரத்திலிருந்து, அவலத்திலிருந்து விடுவிப்பதற்காக. அப்படி பார்க்கிற போது ஒரு சமூகம் மனநலம் குன்றியவர்களை எப்படி நடத்துகிறது என்பதிலிருந்து தான் நாம் உண்மையிலேயே நாம் ஒரு ஆரோக்கியமான அல்லது மனநலம் சார்ந்த மனிதர்களாக இருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியம். உண்மையில் நீண்ட காலமாக நம்முடைய திரைப்படங்களில் கவனித்து வந்திருக்கிறேன். மனநலம் குன்றியவர்களை கேலி செய்வது, அவர்களை மிக மோசமாக நடத்துவது அல்லது அவர்களை கொடூரமானவர்களாக சித்தரிப்பது, எந்த குற்றத்துக்கும் அஞ்சாதவர்களாக சித்தரிப்பது, இது வழக்கமாக இன்றைக்கு நாம் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. இதே மதிப்பீடுகள் தான் சமூகத்தில் மனிதர்களிடமும் எதிரொலிக்கின்றன. ஆனால் மனநலம் குன்றிய ஒரு மனிதராக வாழ்வது என்பது அந்த வாழ்வில் துயரங்களில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு துயரம். அந்த மனிதர் தனக்குத்தானே எப்போதும் போராடி கொண்டிருக்கிறார். பிறகு இந்த சமூகத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய புறக்கணிப்பு, இந்த சமூகத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய வன்மம், இந்த சமூகத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவற்ற தன்மை, இதன் மூலமாக அவர் தொடர்ந்து வன்முறையாக நடத்தப்படுகிறார். நிறைய மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் குணமடைந்த பிறகு கூட அவர்களால் வீடுகளுக்கு திரும்ப முடியவில்லை, சமூக வாழ்க்கைக்கு திரும்ப முடியவில்லை. அவர்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டார்கள், அவர்களுக்கு குடும்பம் சார்ந்த உறவுகள் அமைவது கிடையாது. நிறைய இப்பொழுது நீங்கள் இந்த மனநல மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்துக்கொண்ட பலர், சிகிச்சை எடுத்துக்கொண்டு குணமான பலர் அதற்கு பிறகு அவர்கள் வீடு திரும்புவதே கிடையாது. ஏனென்றால் ஒரு நபர் ஒரு முறை மனநலம் பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் குணமாகிவிட்டால் கூட அவரை மனநலம் குன்றியவராகத்தான் ஒட்டுமொத்த சமூகமும் பார்க்கிறது. இதற்கு காரணம் என்ன? அறியாமை, மிக தவறான மதிப்பீடுகள். அப்படி இருக்கிற போது உடலுக்கு நோய் வருவது போன்றது தான் மனதிற்கும் நோய் வருவது. அந்த நோய்மையிலிருந்து விடுபட்ட பிறகு அவர் எந்த விதத்திலும் அந்த நோய்மைக்கு ஆட்பட்டவராக அவர் இருக்க மாட்டார் என்கிற புரிதல் நமக்கு இல்லை. இப்படி தவறான புரிதல்களை உருவாக்குவதில் நம்முடைய ஊடகங்களுக்கு பெரிதும் பங்கு இருக்கிறது. அப்படித்தான் சமீபத்தில் அந்த ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அந்த மனிதர்கள் ஒரு மனநலம் குன்றியவர்களை கேலி பொருளாக்கி அவர்கள் நடத்திய அந்த நிகழ்ச்சி என்பது உண்மையில் பலரையும் மிகவும் வருத்தமடைய செய்தது. அதேபோல் பல மனநல மருத்துவர்கள் அதற்கு எதிரான எதிர்வினைகளை ஆற்றினார்கள். உண்மையில் நாம் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்காகத்தான் நம்முடைய அனைத்து விதமான ஒரு நெறிமுறைகளும் இருக்க வேண்டும். இப்பொழுது முன்பெல்லாம் மனநலம் குன்றியவர்களை குறிப்பதற்காக அவர்களை அவமதிக்கிற சொற்கள் இருந்தன. இன்றைக்கு மெண்டல் அசைலம் என்கிற ஒரு வார்த்தையை கூட இன்றைக்கு அகராதியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். அதற்கு பதிலாக ஹெல்த் கேர் சென்டர் என்பது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கிற போது பைத்தியக்கார விடுதிகளாக இருந்தவை இன்றைக்கு மனநல விடுதிகளாக மாறிவிட்டன. சொற்களே மாறுகிற போது நம்முடைய மனோபாவம் மாற வேண்டாமா? நம்முடைய அணுகுமுறை மாற வேண்டாமா? அப்படி மாறுகிற போது தான் ஒரு சமூகத்தில் உண்மையான நீதிமிக்க ஒரு செயல்பாடுகளை நாம் உருவாக்க முடியும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றால் அத்துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதே நாம் அவற்றை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் அடுத்ததாக சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர்
கல்வியாளர் டாக்டர் ASA ஜெரால்டு ஞானரத்னம். ஒரு கல்வியாளரா 33 ஆண்டுகள் பயணம் இன்னைக்கு வரைக்கும் இது தொடர்ந்துட்டு இருக்கு. ஆசிரியரா இவருடைய பணிகளை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பள்ளியை நிறுவி அதோட தலைவரா செயல்பட்டு இருக்காரு. இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு கல்வியாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பயணம் பார்த்தீங்கன்னா 33 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் ஒரு ஆசிரியராக உங்களோட பணியை தொடங்கியிருக்கீங்க. 13-14 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு பள்ளியை நிறுவியிருக்கீங்க. அதோட தலைவராக இன்றைக்கி செயல்படுறீங்க அப்படின்னும் போது இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு பெரிய நீண்ட பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆசிரியராக இருந்ததுக்கும் ஒரு பள்ளியோட தலைவர் அப்படின்ற முறையிலையும் நிறைய மாறுதல்கள், நிறைய பொறுப்புகள் அதிகப்படியாக இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலில் இன்றைக்கி இருக்கிற மாணவர்களோட போக்கு எப்படி இருக்குது, பெற்றோர் ஆசிரியர்களோட ஒரு கோஆர்டினேஷன் எப்படி இருக்குது, இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆசிரியர் எப்படி பாடங்களை சொல்லிக் கொடுக்கணும், மாணவர்களை எப்படி கையாளணும், இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு பள்ளியோட தலைவராக இருந்தாலும் ஆசிரியராக உங்களுடைய பயணம் ஆரம்பமாக இருக்கு. அந்த ஆரம்ப காலகட்ட பணிகள் பற்றி சொல்லுங்கள் சார். எந்த வகுப்புக்கு நீங்கள் ஆசிரியராக இருந்தீங்க, நீங்கள் சார்ந்திருக்கிற துறை என்ன, அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? கல்வி ஆரம்பித்தது 1984. அந்த காலகட்டத்திலையும் எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்தில் நான் கல்வி ஆரம்பித்தேன், அருப்புக்கோட்டையில். எனக்கு அருப்புக்கோட்டையே புதிதான ஒரு ஊர் தான். ஆசிரியராக பணியாற்றிக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஸ்கூலில் வார்டனாகவும் இருந்தேன். ஸோ இது மாணவர்களுடைய ஒரு 24 மணி நேரம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால் மாணவர்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது முழு விஷயங்களும் ஏறக்குறைய ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுக்கணும். தே கெனாட் கெட் நாலெட்ஜ் எனிவேர். முழுக்க ஆசிரியர்கள் நம்பித்தான் மாணவர்கள் இருந்தாங்க. ஆசிரியர்களுக்குரிய மரியாதையும் சற்று அதிகமாக இருந்தது. ஏறக்குறைய மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ரசிகர்களாக இருந்த காலம். அப்போ ஆரம்ப காலத்தில் நான் +1 +2 தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆரம்பத்திலேருந்து நான் கெமிஸ்ட்ரி பிஜி. அப்போ கிளாஸ் எடுக்கிறது சாதாரண மாணவர்களுடைய சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம். அப்போ முதல் மாதத்தில் சம்பளம் வாங்கும் போதில் என்ன யோசித்தேன்னு கேட்டால், நம்ம ஜாலியாக பசங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு நமக்கு சம்பளமும் தர்றாங்களே அப்படிங்கிறது, அந்த ஒரு நிலைப்பாடு தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் ஆசிரியர்களுடைய நிலைப்பாடுமே கொஞ்சம் மாறி இருக்கு. அதாவது நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு இவ்வளவு போதும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு நிலைப்பாடு. மாணவர்களுக்கும் அந்த ஆசிரியர்களோட ஈர்ப்பு சற்று குறைஞ்சது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த காலகட்டம் அப்படின்னு பேசும்போது நீங்க சொன்னீங்க ஒரு ஹீரோ வர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு அந்த நிலை மாறினதுனால ஒரு முழுமையான கல்வி கிடைக்காம ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இன்னைக்கு மாணவர்கள் இருக்காங்களோன்ற ஒரு பயமும் வருது. இன்னைக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறத பாக்குறோம். ஆனா அன்னைக்கு அந்த ஒரு வர்ஷிப் அப்படிங்கிற விதத்துல பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும், கீழ்ப்படிதணும். கல்வி பாடத்துக்கு அப்பாற்பட்டு பல விஷயங்கள், பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்குற ஒரு கூடமாவும் பள்ளி அமைஞ்சது இல்லைங்களா? ஆமாம். இப்போ அந்த மாதிரி உங்களை எதையுமே ஒரு ஜாலியான ஒரு போக்கு, அதாவது எதையும் ஒரு விமர்சனம், ஆசிரியருக்கும் இம்மிடியேட்டாக எதை சொல்கிறதுக்கும் ஒரு கமெண்ட், அந்த மாதிரிப்பட்ட காலகட்டம் இது. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் ரொம்ப ஆர்வமாக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு அதே ஹீரோ வர்ஷிப் நான் சொன்னேன் இல்லையா, 1984 ஆரம்பிக்கும் போது அதே நிலை இன்னும் தொடர தான் செய்யுது. அதில் மாற்றங்கள்லாம் இல்லை. இன்ஸ்பைட் ஆஃப் சோ மெனி டைவர்ஷன்ஸ் அவங்களுக்கு நாலெட்ஜ் நிறைய ஃபார்மில் கிடைக்கிது. மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம். இம்மீடியட்டாக ஒரு வேர்டுக்கு டிக்ஷனரிக்கு மீனிங் பார்க்குறதோ, இல்லை அதனுடைய ப்ரொனன்சியேஷன் பார்க்குறதோ, இல்லை ஒரு சப்ஜெக்டில் ஒரு விஷயங்களை பார்க்குறதோ ரொம்ப ஈஸி. இப்போ அதே மாதிரி ஒரு டீச்சிங்கை வீடியோவில் அப்லோட் பண்ணிடலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிட்டா கூட இன்னமும் அந்த ஈடுபாட்டோடு சொல்கிற ஆசிரியர்கள் இருக்காங்க. அந்த ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இன்னும் வர்றாங்க.
அதை வந்து கொண்டு போகிறது வந்து நம்ம பள்ளியினுடைய கையில் ஓரளவுக்கு. அந்த சூழ்நிலையை என்னதான் அவங்களுக்கு வந்து வேறு டைவர்ஷன்ஸ் இருந்துட்டால் கூட அவங்கள கொஞ்சம் ஐ ஆம் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்திட்டோம்னா நிச்சயமாக அவங்க நம்மளோட வரத்தான் செய்கிறாங்க. அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை. ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு பள்ளியை இன்னைக்கு நிறுவிருக்கீங்க, அதோட தலைவராக இருக்கீங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா ஒரு அடுத்த நிலைக்கு போகிறோம் அப்படிங்கிற போது ஒரு 14 ஆண்டுகால பயணம் இப்பயும் அது தொடர்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆசிரியராக நீங்கள் செயல்படுறதுக்கும் ஒரு பள்ளியோட தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் என்ன மாதிரியான ஒரு வித்தியாசங்களை நீங்கள் பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கும் நான் ஆசிரியராக இருக்கேன். அதாவது இன்றைக்கும் நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த 33 வருடம், இது 34வது வருடம். இன்னமும் அந்த மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் பெரிய எனக்கு வந்து அதில் அந்த பாடம் நடத்துகிற சுகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் வரும் பொழுது நானும் டீச்சராக இருக்கிறதுனால என்னுடைய எதிர்பார்ப்புகள், எனக்கு என்னென்ன ஃப்ரீடம் நான் எதிர்பார்த்துருப்பேன் அந்த காலத்தில், இதே ஃப்ரீடம் டீச்சர்ஸுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ஸ்கூலுடைய சக்ஸஸ்ன்னு ஒன்று சொன்னால் என்னென்னு கேட்டால் டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு என்ன எதிர்பார்த்தோன்னு நான் அதே நம்ம டீச்சர்ஸ் கொடுக்கும் பொழுது தே ஆர் ஹாப்பி டு ஒர்க். அதனால் அவங்கள வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிற காலம், அதாவது என்ன செய்யலாம், டைமுக்கு கிளாஸுக்குள்ளே போக சொல்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு மிஷினை வச்சு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பண்ணலாம். பட் டீச்சர்ஸ் சின்ஸ் தே ஆர் ஹேண்ட்லிங் வித் ஹியூமன் மைண்ட்ஸ், அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கணும் பள்ளியில். ஏறக்குறைய அந்த சூழ்நிலையை நம்ம கொடுக்கறதுனால ஆசிரியர்களுமே இன்வால்வ்டாக இருக்காங்க, ஸ்டூடெண்ட் சைடுமே ஒரு நல்ல கோஆப்ரேஷன் இருக்குது. அதனால் வந்து ஓரளவு ஸ்டேட் லெவலில் ரேங்க் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுத்த ஒரே பள்ளின்னு சொல்லலாம் நாங்கள். அது தொடர்ந்து அந்த மாதிரி ஸ்டேட் ரேங்க்கோ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்கோ தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். மாணவர்களுக்கு வந்து நான் நினைக்கிறது வெறும் பாட அறிவு போதாது இல்லையா, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதே மாதிரி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இல்லை இப்போ அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒவ்வொரு வகுப்புலேயுமே ஆசிரியர் அந்தந்த பாடம் நடத்தும் பொழுது பாடத்தோடு சேர்ந்து நடைமுறை கல்வியும் புகுத்தி அன்றாட தேவைகளும் சொல்லி வரணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஆசிரியர்களோடு நம்ம கலந்துரையாடல் செய்கிறோம். கண்டிப்பா சார், அது தேவை இருக்குதான். ஆனா அதற்கான சூழல் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு ஓட்டம் இருக்கு, ஒரு வேகம் இருக்கு, மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பாடங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த மாதிரி இந்த வேல்யூஸ்க்கு கொடுக்கறது குறைஞ்சு போன ஒரு சூழல் தான் இன்னைக்கு பார்க்குறோம். நீங்க சொல்றீங்க ஒரு ஆசிரியரும் அதை சொல்லணும், எந்த அளவுக்கு எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் அதற்கான ஒரு டயத்துக்கு, ஏன்னா அவங்களுக்கும் சிலபஸ் அந்த போர்ஷன் முடிக்கணும் இப்படிங்கிறது. பட் முன்னாடி இருந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா மாரல் ஸ்டடீஸுங்கிறது வந்து அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. ஒரு 7ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாரல் எஜுகேஷனை சொல்லி கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு சூழல். இன்றைக்கி நிறைய கலாச்சார சீர்கேடு, நிறைய பிரச்சனைகள், சின்ன வயசுலேயே பசங்க வன்முறைக்கு ஆளாகிறாங்கன்ற ஒரு சூழல் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது இந்த மாதிரியான மாரல் வேல்யூஸை சொல்லிக் கொடுக்க ஒரு தவறிட்டோமோன்ற ஒரு பயமும் இருக்கு இல்லைங்களா? இல்லை, அதாவது மாரல் வேல்யூஸ் வந்து தனியாக ஒரு வகுப்பாக எடுக்கிறத விட it should be integrated with the subject. But it is not here right now. அதுதான் கேள்வி. இல்லை, அதுக்கு வந்து நம்ம எஃபர்ட் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ as I said earlier, நம்ம டீச்சர்ஸோட பேசும் பொழுது முழுக்க அந்த பாசிட்டிவ் தாட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வன்முறையினால் தீர்வு கிடையாது இப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பாடத்தோடையே அதை கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்க முடியும். தனியாக சொன்னால் தான் விமர்சனம் வரும். பாடத்தோடு சேர்ந்து சொல்லும் பொழுது அவங்கள அறியாமலே அவங்களுக்கு விஷயங்கள் எடுத்து போக முடியும். அதனால் இன்னமும் கூட எங்கள் பகுதி, அதாவது அந்த விருதுநகர் மாவட்டங்கிறது தென் மாவட்டம் இல்லையா, அங்கே வந்து இன்னும் கூட கொஞ்சம் மாணவர்களுக்கு டிசிப்ளின் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இங்கே. அதனால் இன்றைக்கு வரைக்கும் அதை கொண்டு செலுத்துறதுக்கு ஒரு காரணமாக எனக்கு நினைக்கிறது என்னென்னு கேட்டால், அந்த வேல்யூ எஜுகேஷன் சொல்கிறது ஒரு தனி சப்ஜெக்டாக இருக்குது, இருந்தால் கூட தனி சப்ஜெக்டாக இல்லாமல் இன்டெகிரேட்டட் வித் சப்ஜெக்ட்ஸ். நம்ம பாடத்தை நடத்தும்போது நம்ம எப்படி வந்து நாசுக்காக அதை கலந்து அவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கும்போது பையன் நிச்சயமாக யோசிக்கிறேன். அவங்களுக்கு தெரியாமலே அந்த விஷயங்கள் உள்ளே போகும்போது மட்டும்தான்
இப்போ ஒரு ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் படித்து வெளியே வரும்பொழுது நம்மளே அறியாமலே நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். நமக்கு தெரியாது நம்ம எதாவது கற்றுக்கிட்டோம் நமக்கு தெரியாது. நம்ம கற்றுக்கிட்டது நம்ம படித்த காலத்தில் என்னென்ன கற்றுக்கிட்டோம்னு இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் தெரியாமலே கற்றுக்குறோம். இதே நிலைமையை நம்ம மாணவர்களுக்கு கொண்டு செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக இப்போ சிலபஸ் ரிவிஷன் காமன் நீட் எக்ஸாமினேஷன் எல்லாம் வந்தோன்னா சிலபஸ் ரிவிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிலபஸ் ரிவிஷனுக்காக நான் வந்திருந்தேங்க கெமிஸ்ட்ரிக்கு +1 +2 பல ஆசிரியர்கள், அதுலேயும் ரூரல் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ், நிறைய பேர் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க. அவ்வளவு அவங்க பசங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த ஒரு 40 ஆசிரியர்கள் அங்கே இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய அந்த பேச்சு, அந்த வேகம், அதை பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஆசை எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதனால மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பண்ணாத மாதிரி ஒரு தோற்றம் இருந்துட்டா கூட இன்னமும் ஆசிரியர்களுக்கு நான் கேரியர் ஆரம்பித்த காலமோ அதற்கு முந்தைய இருந்தது மாதிரி இன்னமும் அந்த டெடிக்கேட்டிவ் ஒரு சர்வீஸுங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஒரு சிறிய ஒரு பெர்சன்டேஜில் வேணால் அது இன்னும் ஆழமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லை இருந்தனா இவ்வளோ நிறைய குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் கூடுதலாக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் வெளியில மேடைகள் நம்ம பேசுறத பார்க்குறோம். கல்வி முறையில் வந்து சில மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். எளிமைப்படுத்தணும், அதே நேரத்தில் அவங்களுக்கான ஒரு இந்த சிஸ்டமை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ சமீப காலத்தில் அதற்கான ஒரு குரல் ஓங்கி இருக்கு. ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் எப்படி பார்க்குறீங்க? இது காரணம் வந்து அதாவது எல்லா பக்கமே குறைபாடு அதாவது சமூகத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன் தான். அந்த சொசைட்டியில் உள்ள பையன் தானே ஸ்கூலுக்கு வர்றேன், அந்த சொசைட்டியில் உள்ள டீச்சர் தானே அங்கே ஸ்கூலில் இருக்கார். அப்போ ஸ்கூலுங்க ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது, இட் இஸ் பார்ட் ஆஃப் த சொசைட்டி. அப்போ அங்கே உள்ள அவலங்கள் எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகுது. அவன் வெளியில் பார்க்கக்கூடிய அந்த விஷயம், அதாவது வந்து பணத்தின் மேல் அதிகப்படியான நாட்டம். அதே மாதிரி வந்து முந்தி நம்ம சொல்லுவோம் உண்ண உணவு உடை இயற்கை இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாருக்குமே இருக்குது. ஏறக்குறைய கவர்மெண்ட் கூட அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதை மீறி மற்ற விஷயங்களுக்காக சம்பாதிக்கிறதா இன்றைக்கி சம்பாதிப்பார். ஸோ மாணவர்களும் அதை நோக்கி போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு செல்ஃபோன் வேணும், அதுவும் டச் ஸ்க்ரீன் வேணும், அதில் வந்து சோஷியல் மீடியாக்குள்ள நம்ம போகணும், நம்ம வந்து இந்த செல்ஃபி எடுக்கிற மோகம், இந்த மாதிரி இந்த கலாச்சாரங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இதையும் மீறி பள்ளிக்கூடத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இது நடக்க போய் தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து சொசைட்டியை பாதுகாத்து வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லாட்டி வந்து இன்னும் கூட அவலங்கள் கூடுதலாக இருந்திருக்கலாம். ஏன்னா இவ்வளவோ இந்த பையன் எப்படி ஸ்கூலில் எப்படி இருக்கேன் அமைதியா அப்படின்னு கேட்குற பெற்றோர் தான் அதிகம். நீங்கள் ஒரு நாள் லீவ் விட்டால் எங்களால் பார்த்துக்கிற முடியல, நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம். ஆக நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க, உங்கள் கையிலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் இன்றைக்கி நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க நிச்சயமாக பள்ளிக்கூடத்தில் கட்டுக்கோப்பாக இருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதை மீறி நம்ம நிச்சயமாக சமூகத்தில் வராங்க. நீங்கள் ஒரு ஆசிரியராக பணியை தொடங்கி இன்றைக்கி ஒரு கல்வியாளராக ஒரு பள்ளியோட தலைவர் அப்படியா இருந்தாலும் இன்றைக்கும் ஆசிரியர் பணியை தொடர்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு ஆசிரியர் பணி ஒரு பெரிய சேலஞ்சுன்னு நிறைய ஆசிரியர்கள் சொல்கிறத பார்க்குறோம். ஏன்னா மாணவர்களோட மனநிலை தெரிஞ்சு அவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலையில தான் நம்ம அவங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். அப்படின்னு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு மத்தியில் ஒரு மாணவனோட அட்டென்ஷனை கம்ப்ளீட்டாக ஒரு டீச்சர் கொண்டு வர்றதுக்கு எப்படி அதை கையாளணும் சார்? கிளாஸ் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கணும், அவ்வளோதான். அதாவது அந்த பாடப்பகுதி ஆசிரியர் முழுமையாக புரிஞ்சிருக்கணும். அந்த எசன்ஸை தான் பையனுக்கு கொடுக்கணும். அதை சொல்லும்போதே அது கதை மாதிரி தெரியணும். அவனை இமேஜின் பையனை வைக்கணும். எப்போ வந்து அதாவது இப்போ வந்து காட்சிகளை எல்லாமே பார்த்துடுறாங்க, வாசிக்கக்கூடிய திறன் வாசிக்கக்கூடியதே இல்லை. வாசித்து அதை உணர்ந்தால் மட்டும்தான் இமேஜினேஷன் வரும் இல்லையா? அந்த பொன்னியின் செல்வன்கிற நாவல் அந்த காலத்தில் எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அதில் உள்ள ஒரு கேரக்டரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது அதை அப்படியே இமேஜின் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். இப்போ வந்து எல்லாம் காட்சிப்படுத்தியாச்சு. அப்போ புதுசாக திங்க் பண்ணுறதுக்கோ இல்லை இமேஜின் பண்ணுறதுக்கோ ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால வகுப்பெடுக்கும் பொழுது ஆசிரியர், இப்போ எங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம், ஒரு ஆட்டத்தை பற்றி நான் சொன்னேன்னு சொன்னால் ரொம்ப அப்ட்ராக்ட் கான்செப்ட். இதை வந்து அவனை இமேஜின் பண்ண வைக்கிறதுல நான் சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் பையன் ஜாலியாக உட்காந்துருப்பேன். ஏதோ கதை கேட்குறோம்.
ஸோ இந்த ஒரு நேரேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக், இது வந்து கிளாஸை வந்து 1 மணி நேரம் நடத்தினாலும் 2 மணி நேரம் நடத்தினாலும் 3 மணி நேரம் நடத்தினாலும் அதுக்கேற்றாப்புல அந்தந்த ரிலாக்ஸேஷன் கரண்ட் சுச்சுவேஷனோட கார்லேட் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் ஒரு டீச்சர் ஃபாலோ பண்ணால், வெறும் புக்கில் உள்ளதை வாமிட் பண்ணால் நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. அந்த ஆட்டிடியூட் சில பேர்கிட்ட இருக்குது. அப்படி இருக்க வரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல் டீச்சர் இருக்க முடியாது. அந்த மாணவனும் அதை முழுசையாக கேட்குற எண்ணத்தில் இருக்க மாட்டான். பட் இதை வந்து நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அவனை நம்மளோட வச்சுருக்க முடியும். இன்றைக்கும் அது செய்ய முடியும். ஓகே, நீங்கள் வந்து விருதுநகர் மாவட்டம் அந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுனால, பொதுவாக தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மெட்ரோஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கம்யூனிகேஷனில் சில குறைபாடுகள் இருக்குது. அதுலேருந்து முடிச்சு கல்லூரி உயர்கல்வின்னு வரும்போது நிறைய மாணவர்கள் சிரமப்படுறாங்கன்றதையும் பார்க்குறோம். ஆனால் தேர்ச்சி விகிதம் பார்க்கும்போது ஒரு ஆண்டும் இந்த ஆண்டும் விருதுநகர் மாவட்டம் முதலிடத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போது ஒரு பள்ளியோட நிறுவனர் அப்படிங்கிற முறையில் இந்த மாதிரியான ஒரு குறைபாடுகள் தென் மாவட்டத்திலிருந்து வர்ற மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது அதை சரி செய்யறதுக்கான ஒரு பணிகள்னா என்ன? சரி செய்கிறதுக்கு பணிகள் செய்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது தான், சொசைட்டி ஒரு காரணம். அவனுடைய எங்கள் பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு மாணவன் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்காது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தமிழ் வார்த்தைகளை கூட சரியாக சொல்ல தெரியாது. தலையணைன்னு சொல்ல மாட்டாங்க, தலகாணி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி அதாவது நிறைய வார்த்தைகள், நேரங்கிறத தேரம்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இல்லை, பீரோங்கிறத பீரோலும்பாங்க. இது எங்கள் கொச்சையை சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். இது இது இந்த மாணவர்களை இதை மீறி அவங்களுக்கு இந்த வழக்கமான வார்த்தைகளை சொல்லணும். வீட்டுக்கு போனோடனே பழையபடியாக என்ன சொல்லணும், அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு கடையில் வேலை பார்த்தேன். எதனா ஒரு பேக் ஷாப்பில் ஒரு பேக் மேலே ஒர்க் பண்ணேன். சார், நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போகிறேன் சார். யார்? ஒரு கடையில் வேலை பார்க்கக்கூடியவன். எல்லாரும் இங்கிலீஷில் கேட்குறாங்க சார், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சென்னையில் ஒர்க் பண்ணுற ஒரு ரூரல்லேருந்து வந்த ஒரு பையன். அவனுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து இது காஸ்மோபாலிட்டன், நிறையா ஸ்டேட்லேருந்து இருக்காங்க இங்கே. ஸோ பேரண்ட்ஸ் எஜுகேட்டட், தே ஆர் டாக்கிங் இங்கிலீஷ். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக அவன் நிறைய வேர்ட்ஸு கேட்குறான். இங்கே வந்து அவனுக்கு எந்த இடத்துல மட்டும்தான் ஸ்கூல் கேம்பஸுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் ஆங்கிலத்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ அதை அவனை பேச சொல்லும் பொழுது அது அவனுக்கு என்னமோ ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. அதாவது ஒரு கிளாஸில் ஒரு 50 மாணவர்கள், ஒரு 25 மாணவர்கள், இப்போ எங்கள் ஸ்கூல்லேயே ஒரு கேஜிலேருந்து வராங்கன்னு வச்சுக்கிறோம். அவங்க வந்து ஆங்கிலத்தில் பேசினா கூட திருப்பி ஒருத்தன் எங்கேயாவது ஊரெல்லாம் திருப்பி வருவான், இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் வில்லேஜ்லேருந்து, அவனுக்கு தெரியாது. ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறத இவன் என்ன பண்ணுறான், தே ஒன்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் அப்படி பின்னடைஞ்சு வருது. அதனுடைய அவேர்னஸ் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது ஒன்லி வென் தி கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் ஆர் வென் தி கோ ஃபார் அப்பாயின்மெண்ட், அப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அந்த கான்ஷியஸ் இருக்கிறதில்ல, ஏன்னா சின்ன பசங்க தானே. ஸோ அது வரதில்லை. பட் ட்ரை பண்ணுறோம். இது வராதது ஒரு சில நேரங்களில் பார்க்கும்போது இது ஒரு அட்வான்டேஜ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து தாய்மொழி கல்வியை எல்லாரும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. தாய்மொழி கல்வியில் நம்ம பயிலும் போது தான் ஒரு முழுமையான ஒரு புரிதல் இருக்கும். நம்ம என்ன ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழி, அதுக்கு அப்பாற்பட்ட அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் மற்ற பாடங்களை வந்து தாய்மொழியில் படிக்கணும் அவசியம்லாம் நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஒரு கல்வியாளராக இது எவ்வளோ தூரம் அவசியம்னு நீங்கள் நினைப்பீங்க சார்? இப்போ தாய்மொழிங்கிறது ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயம் நான் பார்த்தேன். ஒரு ட்வின்ஸ் 2 பேரையுமே அடாப்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் வேறு வேறு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. 2 பேருக்கு மதர் டங்கு வேறு வேறு. தற்செயலாக ஒரு சோஷியல் மீடியாவில் இவங்களை பார்த்துட்டு, இல்லை இது இங்கே பார்த்தது மாதிரியே இருக்கேன்னு போட்டு இதே வீடியோ அங்கே அனுப்ப, ஆமாம் எப்படி என்னை மாதிரியே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது 2 பேரும் they belong to some other country, they were adapted into different countries, their mother tongue become different, they were fluent in their mother tongue. எது மதர் டங் அவங்களுக்கு? அவங்க யாரை கூட்டிட்டு போனாங்களோ அப்படி ஆயிடுச்சு இல்லையா? அதனால பிகினிங்ல இருந்து இப்போ எதை பயன்படுத்தினாலுமே இப்போ they can learn easily. ஒரு மகாராஷ்டிராவில் போகக்கூடிய ஒரு சைல்டு வந்து மராத்தி அழகாக பேசுகிறா, தமிழ் அழகாக பேசுகிறா, ஹிந்தி அழகாக பேசுகிறா,
இங்கிலீஷ் அழகாக பேசுகிறான். ஸோ இது வந்து முடியும். அதாவது ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிறது சிரமமே இல்லை. நம்ம பிரித்து பார்க்குறது தான் கஷ்டம். ஈவன் அதர் தென் மதர் டங் தே கேன் லேர்ன். பட் அதுக்கு வந்து அது கரெக்டாக லேர்ன் பண்ணணும். அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ஸோ ஸ்ட்ரூட். இப்போ செல்ஃபோனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறத விட நாங்கள் ஹேண்டில் பண்ணுறத விட நம்ம வீட்டு பிள்ளைங்க அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்படி? அவங்களுக்கு பயம் தெரியாது. தே ஆர் போல்ட் எனஃப் டு ஹேண்டில். என்னால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இதே கான்ஃபிடென்ஸு இந்த பாடத்துலேயும் அவங்கள வர வைத்தால் ஆரம்பத்துலேருந்து இந்த லெட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ இல்லை ரீட் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த LSRW இந்த அதாவது ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இந்த ஸ்கில்லை கொடுத்துட்டோம்னாலே இது ஒரு பெரிய ஹடில் எனக்கு தெரியல. ஒவ்வொரு பள்ளியை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கும். தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சுட்டு இருக்கோம், அதையும் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். மாணவர்களை நீங்கள் அணுகிற விதமாக இருக்கட்டும், அவங்களோட ஆசிரியர்களோட ஒரு ஒருங்கிணைப்பாக இருக்கட்டும், ஒரு தனித்துவம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் 34 ஆண்டுகள் பயணப்பட்டிருக்கீங்கன்னும் போது என்ன மாதிரியான ஒரு டாக்டிஸ் நீங்கள் கையாளுறீங்க? அது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அதாவது டீச்சர்ஸ் ஆர் ஹேண்ட்லிங் வித் ஹியூமன் மைண்ட்ஸ். இதுதான் முதல் கான்செப்ட். தே ஆர் நாட் டீலிங் வித் மிஷின்ஸ் ஆர் எனி மெட்டீரியல். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே சக்ஸஸ் தான். அப்போ டீச்சர்ஸ் தே நீட் ஓரியன்டேஷன். ஆஃபன் ஸ்கூலுக்குள்ளே வரும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் இருக்கணும். பசங்களுக்கு கொடுக்கக்கூடியது பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான். நெகட்டிவ் தாட்ஸுங்கிற, அதாவது நெகட்டிவ் வேர்ட்ஸையோ நெகட்டிவ் தாட்ஸோ எக்காரணத்துக்கு மட்டும் பையனுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயந்தான். ஆனால் பள்ளியை பொறுத்தவரை மார்க் எடுக்கிறவன் தான் பெரிய ஆளாக பார்க்கப்படுறேன். ஆனால் அதை மீறி நிறைய இருக்குது. உலகத்தில் நம்மளே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது பல நேரங்களில். ஆனால் அதை மீறி நிறைய சுற்றுப்புறத்தில் பார்க்குறவன், பள்ளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறவன், ஆசிரியனுடைய அணுகுமுறையை பார்க்குறவன், இல்லை பக்கத்தில் ஒரு பியூனுடைய அணுகுமுறையை பார்க்குறவன், அங்கே உள்ள ஒரு பஸ்ஸில் வரும்போது ஒரு கண்டக்டருடைய அணுகுமுறையை பார்க்குறவன், இதெல்லாம் சுற்றி உள்ளதெல்லாம் கவனிக்கிறவன் வந்து இந்த உலகத்தில் இதெல்லாம் தேவைங்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதர் தென் அகடமிக் இருக்குது நிச்சயமாக. பள்ளிக்கூடம்னு சொல்லும்போது எதிர்பார்க்குறாங்க பையன் வந்து ஸ்கில் இருக்கணும், அகடமிக் ஸ்கில் இருக்கணும், எக்ஸலன்ஸ் இருக்கணும். அதோடு கூட மற்ற எல்லா விஷயங்களையும் அவனை தெரிய வைக்கணும். இப்போ நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணணும்னு கேட்டால், மானிட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லீடர் கிளாஸ்க்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. இயர்லாங்காக இருப்பாங்களா இல்லை வந்து எப்படி இருப்பாங்க? அவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்காங்க? எங்கள் ஸ்கூலில் ஒரு நாளைக்கு ஒரு மானிட்டர், ஒரு நாளைக்கு ஒரு மானிட்டர். எவ்ரிபடி இஸ் கெட்டிங் த சான்ஸ் டு பிகம் மானிட்டர். அன்னைக்கு டேட் நான் என்ன சொல்லிக்கிறேன், முந்த நாளே சொல்லிடுறோம், இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. யூ ஷுட் டூ சம்திங் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் த இன்ஸ்டியூஷன். அப்போ தே ஆர் டூயிங் வெல். அதை என்ஜாய் பண்ணுறாங்க எல்லா பசங்களும். ஸோ எல்லாத்துக்கும் அந்த சான்ஸ் கிடைக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டி. மோரோவர் தட் அட் த எண்ட் ஆஃப் த டே தே ஹேவ் டு கிவ் த ரிப்போர்ட். என்ன அவங்க பண்ணாங்க, என்ன அப்சர்வ் பண்ணாங்க. லெட் எவ்ரி திங் பி பாசிட்டிவ். அங்கேயும் அந்த நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்கணும். இது மோசம் அப்படின்னு சொல்கிறத விட இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், உங்களுடைய பங்களிப்பு என்ன இருந்துச்சு, உன்னுடைய பார்வை எப்படி இருக்குது பள்ளிக்கூடத்தை பற்றி, எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாணவர்கள், உங்களுடைய நன்மைக்காக, பள்ளியினுடைய நன்மைக்காக. இது நல்லா செய்கிறாங்க. அதுபோக டெய்லி ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து ஒரு 2 minutes he has to speak in English. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 மாணவர்களாவது அவங்களா வந்து பேசுகிறாங்க. எனி டாபிக், that topic should be useful to students. You choose a topic, your own topic. So spontaneously they are speaking. இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த நம்ம பெல்ஃபில் இல்லைன்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் ஸோ இம்மீடியட்டாக பெனிஃபிட் இல்லாட்டியும் இது வந்து ஓரளவு பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ இந்த இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் உள்ளே வந்துடுறது, டீச்சர்ஸ் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துட்றது. நீங்கள் வந்து இப்படி பாடம் நடத்தணும் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. லெட் தம் டீச் ஆஃப் தர் ஓன். உங்களுடைய பர்சனல் ஐடியான்னு ஒன்று இருக்கும். ஸோ தட் லெட் தம் இம்ப்ளிமெண்ட். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கறதுனால
ஓரளவு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் நல்ல ஒரு பேரோட நடந்துட்டுருக்கு. நிச்சயமா சார், ஒரு கல்வியாளராக ஆசிரியராக உங்களுடைய பணிகளை நீங்கள் தொடங்கி அதுக்கப்புறம் ஒரு பள்ளியை நிறுவி இன்னைக்கு 12 ஆண்டுகளை கடந்து இந்த பயணம் தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னும் போது, இந்த 34 ஆண்டுகள் பயணம் அப்படின்னும் போது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தலைவராக இருந்தாலும் இன்னும் ஆசிரியர் பணியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. மாணவர்களோட போக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய மாறி இருந்தாலும் ஆசிரியர்களோட ஒருங்கிணைப்பு எவ்வளோ தூரம் அவசியமாக இருக்குது, அதை எவ்வளோ தூரம் ஒரு பள்ளி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது, உங்களோட பள்ளியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு கையாளுற முறைகள் எப்படி வேறுபடுது, பயிற்சி மொழி அதை தாண்டி தொடர்பு மொழின்னு வரும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மகவை நோக்கி ஒரு மருத்துவ பயணம் என்று மருத்துவர் சாமுண்டி சங்கரி அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். நூலின் தலைப்பை இது எது பற்றி சொல்லுகிறது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. ஒரு மருத்துவ பயணம் எதை நோக்கி என்றால் மகவை நோக்கி, குழந்தைகளை நோக்கி. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர் என்று மருத்துவமனைகளில் பல பெயர் பலகைகள் தொங்குவதை பார்க்கிறோம். அது என்ன ஃபெர்டிலிட்டி என்றால் வளம். இங்கே ஏன் அந்த பெயர் வருகிறது என்றால் குழந்தை வளத்தை, மனித வளம் என்று தானே நாம் சொல்லுகிறோம், ஹியூமன் ரிசோர்சஸ் என்று சொல்லுகிறோம். அந்த மனித வளம், குழந்தை வளத்தை நோக்கி அதற்கான மருத்துவங்களை தருகிற மருத்துவமனை என்று அதற்கு பொருள். இன்றைக்கு குழந்தைகள் பிறப்பதிலே பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா? ஒரு பக்கத்தில் பார்த்தால் மக்கள் தொகை கூடிக்கொண்டே போகிறது என்று நாம் சொல்லுகிறோம். இன்னொரு பக்கத்திலே இப்படி மகப்பேறு கருவடைவதற்கான சிகிச்சைகளை செய்கிற மருத்துவமனைகளும் கூடிக்கொண்டே போகின்றன. இது என்ன முரண் என்பது முதல் கேள்வி. முதல் அத்தியாயத்தில் அதை பற்றி மருத்துவர் சாமுண்டி சங்கரி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே கருக்குழல் அடைப்பு என்றால் என்ன, அதை எப்படி அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்துவது போன்ற மருத்துவ அறிவியல் செய்திகள் நிறைய இருக்கின்றன. நம்மை போன்றவர்கள் அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியுமா என்று தெரியாது. ஆனால் ஏன் கருவுறாமை, ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்றன, என்ன காரணம் என்பதை பற்றி அவர்கள் முதல் இயலிலே சொல்லியிருக்கிற செய்திகள் நாம் அனைவரும் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. ஏன் குழந்தைகள் பிறக்கவில்லை? எல்லோருக்குமா அப்படி சொல்ல முடியாது. திருமணமான பிள்ளைகளுக்கு 85% குழந்தைகள் இயல்பாக பிறந்து விடுகின்றன. 15% பேருக்கு அந்த சிக்கல் இருக்கிறது. சரி, மக்கள் தொகை தான் கூடிக்கொண்டிருக்கிறதே, 15% பேருக்கு குழந்தை இல்லை என்றால் என்ன என்று நாம் கேட்டால் ஒரு சமூக பார்வையற்றவர்கள் நாம் என்றுதான் பொருள். மற்றவர்களுக்கு குழந்தை இருந்தாலும் தனக்கு குழந்தை வேண்டும் என்று கருதுகிற இயல்பு மனிதர்களுக்கு உரியது. தன்னுடைய சதை, தன்னுடைய இரத்தம், தன்னுடைய வாரிசு என்று கருதி பார்க்கிற இயல்பு எல்லோருக்கும் பொதுவானது தான். எனவே தங்களுக்கென்று ஒரு குழந்தை வேண்டும் என்கிற ஒரு வேட்கை அனைவரிடத்திலும் இருக்கச் செய்யும். எனவே அப்படி குழந்தை இல்லாதவர்கள் ஒரு 15% இருந்தாலும் அவர்களினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு கூடியிருக்கிறது. முன்பெல்லாம் 5%, 4% இருந்த அந்த கணக்கு இன்றைக்கு 15% கூடியிருக்கிறது. அதனாலே தான் குழந்தைகளை கரு உற்பத்தி செய்கிற, எப்படி கருவாக வேண்டும் என்பதற்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் கூடியிருக்கின்றன. இதில் மருத்துவர் சங்கரி அவர்கள் ஒரு செய்தியை அடிப்படையில் சொல்கிறார். குழந்தை பிறக்காமல் இருப்பதற்கு ஆண்கள் 40% காரணம், பெண்கள் 40% காரணம், 2 பேரும் சேர்ந்து 20% காரணம். இது ஒரு பொதுவாக சராசரியான கணக்கு. இதிலிருந்து நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன என்றால், குழந்தை பிறக்காமல் இருப்பதற்கு பெண் மட்டும்தான் காரணம் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய அநியாயம். அதுவும் சமூகத்திலே குழந்தை பெறவில்லை என்றால் அந்த பெண்ணுக்கு மலடி என்று ஒரு பெயர் வேறு நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அதற்கு ஆண்பால் கிடையாது, மலடன் கிடையாது. இருந்தால் 2 பேருக்கும் அல்லவா இருக்க வேண்டும். அல்லது அப்படிப்பட்ட பெயர்களெல்லாம் சொற்களெல்லாம் சமூகத்தில் இருக்கவே கூடாது என்பது தான் சரி. எல்லோருடைய உடலியல் கூறுகளும் ஒரே மாதிரியாக இருக்காது.
குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சி, இல்லையானால் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் பயன் தரவில்லை என்றால் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை நம் குழந்தைகளாக ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற இந்த மனநிலையைத்தான் நாம் சமூகத்திலே உருவாக்க வேண்டுமே தவிர குழந்தை பெறாத பெண்ணை குறை சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயமாகாது. காரணம், அதற்கு ஆண்களும் கூட காரணமாக இருக்கலாம் என்பதுதான். எனவே 2 பேரையும் சோதனைகளுக்கு உட்படுத்த வேண்டும். பிறகு 2 பேருக்கும் சேர்த்தே காரணங்கள் இருக்கலாம், அவற்றையும் ஆராய வேண்டும் என்று படிப்படியாக இந்த செய்திகளை மிக எளிமையாக புரிந்து கொள்ளத்தக்க வகையில் மருத்துவர் எழுதியிருக்கிறார். முதலில் ஆண்களைத்தான் சோதனை செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார். என்ன காரணம் என்றால் அந்த சோதனை எளியது, பெண்களுக்கான சோதனை சற்று கடினமானது. எனவே ஆண்களை முதலில் சோதனை செய்து விடலாம். இன்னொன்றையும் கூற வேண்டும், பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என்பதை கூட ஆணின் உயிர் அணுக்கள் தான் முடிவு செய்கின்றனவே தவிர அதில் பெண்ணுக்கு எந்த பங்கும் இல்லை. ஆனால் சமூகத்தில் என்ன நடக்கிறது? பெண் குழந்தையாக இவள் பெற்றுக்கொண்டே இருக்கிறாள் என்று பெண்ணைத்தான் குறை சொல்கிறார்கள். அதற்கு அந்த பெண் எந்த விதத்திலும் காரணமில்லை. நாம் அறிவியலில் படித்திருக்கிறோம், ஒரு தொடக்க நிலை பாடமாக குரோமோசோம்ஸ் என்பது எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ் என்று இருக்கிறது. இதிலே ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கிற அந்த குரோமோசோம் ஆணின் உயிர் அணுவிலே தான் 23வது குரோமோசோம் எது என்பதை பொறுத்து தான் அது முடிவாகும். எனவே பெண் குழந்தையாகவே பிறந்தாலும் ஆண் குழந்தையாகவே பிறந்தாலும் இரண்டும் கலந்து பிறந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஆணினுடைய உயிரணுவில் இருக்கிற குரோமோசோம் தான் காரணமே தவிர பெண்ணுக்கு அதிலே எந்த பங்கும் இல்லை. ஆனால் அதற்கும் நாம் பெண்களைத்தான் குறை சொல்லுகிறோம். ஆண்களினுடைய உயிர் அணுக்கள், அந்த செமன் என்று சொல்லுகிற உயிர் அணுக்கள், விந்து என்று சொல்லப்படுகிற அதில் சோதனைகள் செய்யப்பட வேண்டும் என்று மருத்துவர் சொல்லுகிறார். 2 சோதனைகள். ஒன்று, அதில் இருக்கிற உயிர் அணுக்களின் எண்ணிக்கை என்ன? இன்றைக்கு பலருக்கு குழந்தைகள் பிறக்காமல் இருப்பதற்கு காரணம் உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. எவ்வளவு இருக்க வேண்டும்? இயல்பாக 20 மில்லியனிலிருந்து 120 மில்லியன் வரைக்கும் அந்த உயிரணுக்கள் இருக்க வேண்டும் என்று மருத்துவம் சொல்லுகிறது. 20 மில்லியனிலிருந்து 120 மில்லியன், 120 மில்லியன் இருந்தால் அது மிக எளிதாக உடனடியாக குழந்தை பிறக்கும். குறைந்தது 20 மில்லியன் இருக்க வேண்டும். அதற்கும் குறைவாக அந்த உயிரணுக்கள் இருக்குமானால் கரு உண்டாவதற்கு வாய்ப்பு குறைவு. இன்னொன்று, 20 மில்லியனுக்கு மேலேயே அந்த உயிரணுக்கள் இருந்தாலும் அந்த உயிர் அணுக்களினுடைய வேகம், அசைவு இருக்கிறதே, அது மந்தமாக இருந்தாலும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அது 20 மில்லியன் குறைந்தது இருக்க வேண்டும். அந்த உயிரணுக்களினுடைய விரைவும் இருக்க வேண்டும். அப்போது தான் குழந்தை பிறக்கும். எனவே ஆண்களினுடைய விந்தினை முதலில் சோதனை செய்து பார்த்துவிட்டு அது சரியாக இருக்குமானால் பெண்களை சோதனை செய்ய வேண்டும். கருப்பையின் துளை சரியாக இருக்கிறதா, கரு குழலில் அடைப்புகள் இருக்கின்றனவா, ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் என்று சொல்லப்படுகிற அந்த இயக்கு நீர்களின் அளவு என்ன, அதை பொறுத்தும் குழந்தைகள் பிறக்காமல் போகலாம். இவற்றையெல்லாம் கணக்கிலே எடுத்து சிகிச்சைகள் செய்தால் குழந்தைகள் பிறப்பதற்கு பெரிதும் வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. கண்டிப்பாக என்று சொல்லிவிட முடியாது. சில நேரங்களில் 2 பேருக்குமே குறைபாடுகள் இருக்கலாம். அது உடனடியாக தீர்க்க இயலாதனமாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் தப்பிப்போக வாய்ப்பு உண்டு. இல்லையானால் அதனை சரி செய்ய முடியும். மருத்துவ சிகிச்சைகளின் மூலம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற இத்தனை செய்திகளையும் மிக எளிமையாக படிக்கிறவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் மருத்துவர் சங்கரி அவர்கள் அந்த நூலிலே எழுதியிருக்கிறார். இன்றைக்கு பிள்ளைகளை நோக்கிய மருத்துவ பயணம் நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சில பக்க விளைவுகளும் இருக்கின்றன என்று மருத்துவர்களே கூறுகிறார்கள். ஆகையினால் தங்கள் உடலியல் கூறுகளை முறைப்படி மருத்துவர்களிடம் காட்டி சிகிச்சை செய்து கொள்ள வேண்டுமே தவிர குழந்தைகள் பிறக்கவில்லை என்பது ஒரு பெரும் குறை என்று கருதி சமூகத்தில் அவர்களை ஒதுக்குவதும் அவர்களே குற்ற உணர்வில் தவிப்பதும் தேவையற்றவை என்பதையும் இந்த நூல் நமக்கு விளக்குகிறது. அறிவியலின் வளர்ச்சியும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம்தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பாக அமைகிறது. அந்த வகையில் தற்போது அறிவியலில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம்.
கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தமிழகத்தில் நீர்வளம் எங்குமே பெருக்கணும், அது கட்டாயம். ஆனால் முக்கியமாக எங்கே நம்ம இது சென்னை ஒரு தொழில் நகரம். இங்கு எல்லா வகையான தொழில்களும் வளர்ந்து வருகின்றன, மக்கள் பெருக்கமும் அதிகம். அதனால் என்ன பண்ணோம்னா, இந்த சென்னையினுடைய நீர்வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சரியான முறையில் திட்டமிடணும். இந்த சென்னையில் நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஆண்டு சராசரி எவ்வளவு விழுக்காடு கூடுதுன்னா, ஒரு சராசரியாக தமிழ்நாட்டுக்கு 1.38 விழுக்காடு தான் ஒரு ஆண்டுக்கும் மற்றொரு ஆண்டுக்கும் மக்கள் தொகை கூடுது. ஆனால் இங்கே எப்படின்னா 2 விழுக்காடு கூடுது. இவ்வாறு கூடுவதற்கு என்ன, இங்கு படிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதியும் எல்லா கல்லூரிகளும் எல்லா நிலையிலும் இங்கே இருக்கிறது, அது ஒரு காரணம். ரெண்டாவது, எங்கள் தொழில் நகரமாக இருக்கணும்னா வர்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது. அந்த காரணத்தினால இங்கே நீர்வளம் அந்த மக்களுக்கு ஏற்ற அளவு நாம் நீர்வளத்தை கொடுக்கணும். இப்போ இருக்கிற மக்கள், நாம் கிரேட்டர் சென்னையை சொல்லவில்லை, அந்த நம்மளுடைய நம்ம சென்னை என்று சொல்லுகின்ற அப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சென்னை நம்ம இருக்கின்ற மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50 லட்சம். இதே அளவு போனோம்னா 2050, அதாவது 2 விழுக்காடு கூற போகும்போது 2050 கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், அதாவது 10 மில்லியன் அந்த அளவுக்கு வளரும். ஆக இந்த அளவு வளர்கிற போது அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் தேவை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் 2004 இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தண்ணீரை கொடுக்கலான்னு ஒரு கணக்கு போட்டேன். அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா, நம்ம இங்கே என்னென்ன பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ஒன்று இங்கே உள்ள ஏரிகள், இங்கு நிலநீர், நம்ம வீராணத்திலிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், விவசாயிகளிடமிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், நெய்வேலியிலிருந்து எடுத்து வருகின்ற தண்ணீர், இவ்வாறு பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இவற்றை எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா அப்போ கிட்டத்தட்ட 28 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்கிது. இந்த 28 டிஎம்சி ஆதாரம் இருக்குது. ஆனால் 28 டிஎம்சிக்கு நம்ம ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குதா அப்படின்னு என்ன பண்ணி பார்த்தேன். அந்த 2004க்கு முன்னாடி உள்ள ஒரு 16 வருஷத்தில் நான் என்னன்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2.41 டிஎம்சி தான் இருக்குது. அதாவது எப்படின்னா, அது 68 மில்லியன் கனமீட்டர். அப்போ இருந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னா, அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேருக்கு கொடுக்கலான்னாக்கா, ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து எவ்வளோ லிட்டர் கொடுக்கணுன்னாக்கா 43 லிட்டர் தான் கொடுக்கலாம். அந்தளவு குறைவாகத்தான் நம்ம சராசரி 28 டிஎம்சி இருந்தாலும் சராசரியாக நமக்கு நிரந்தர நீர்வளமாக 2.4 டிஎம்சி தான் இருக்குது. அதனால் 68 டிஎம், அதாவது நமக்கு எவ்வளோன்னா 43 தான் கொடுக்கலாம். இதை 2050 கொடுக்கணும்னாக்கா எவ்வளோ தான் கொடுக்கணும், இது 15 போயிடும். ஏன்னா இந்த இதே தான் நீர்வளம்னு வச்சுக்கிட்டோம்னா 15 கனமீட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும். சாதாரணமாக ஒரு 15 லிட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சராசரியாக எப்படியும் 135 லிட்டராவது ஒரு சராசரி மனிதனுக்கு அன்றாட தேவைக்கு கொடுக்கணும். அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வாறு அந்த வகையில் நமக்கு 190 மில்லியன் லிட்டர் அளவுக்கு நமக்கு அந்த நீர்வளத்தை பெருக்கி இருக்கிறார்கள். இந்த தண்ணீரையும் கடல் நீரை நன்னீராக பயன்படுத்துவது, சராசரியாக நிரந்தரமாக இருக்கிற நீர்வளத்தை பயன்படுத்துவது, அந்த தண்ணீர் ரெண்டையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா இப்போ ஒரு 55 லிட்டர் கொடுக்கலாம் இப்போ. ஆனால் 2050 வேணும்னா 35 லிட்டர் தான் கொடுக்கணும். ஆக என்ன தெரியுது, 135 லிட்டர் கொடுக்குறதுல இப்போ 58 கொடுக்குறது, அப்புறம் 2050 35 கொடுக்குறோன்னா அது பத்தாது. ஆக நீர் வளத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு நான் அதை பார்க்கின்ற போது, நமக்கு நம்ம என்ன வீராணத்துலேருந்து தண்ணி கிடைக்குன்னா அது சில நேரத்தில் கிடைக்காது, சில நேரத்தில் கிடைக்காது. அப்புறம் அதே மாதிரி தெலுங்கு கங்கையில் நமக்கு வருஷத்துக்கு 15 டிஎம்சி கொடுக்கணும்னு அதுதான் உடன்படிக்கை. அந்த தண்ணி அவ்வளோதையும் நம்ம எப்படியாவது பெறணும்.
அப்புறம் நிலநீர் வளத்தில் நிலநீர் குறைஞ்சி போச்சுன்னா அங்கே நிலநீர் செறிவை செய்யணும். நிலநீர் செய்து அது எவ்வளவு நமக்கு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு செறிவை செய்து அந்த தண்ணீரை அந்த அளவுக்கு நம்ம நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம அதை அந்த நிலநீர் செறிவை செய்து நாம் அந்த தண்ணீர் வளத்தை கூட்டணும். அப்புறம் அதுக்கடுத்து சொன்னோம்னா இப்போ வந்து கழிவு நீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கணக்கில் எதுலேயுமே எடுத்துக்கிறதே கிடையாது. கழிவு நீரும் ஒரு நீர் வளம் தான். அதை வந்து நன்னீராக்கி பயன்படுத்தினா இப்போ சில நாடுகளில் சிங்கப்பூர் இருக்குது நமக்கு அருகில் இருக்குன்னா அந்த நாட்டிலெல்லாம் தண்ணியை குடிக்கிற அளவுக்கு அதை பயன்படுத்திடுறாங்க. நம்ம குடிக்க வேண்டாம், மற்ற பயன்பாடுகளுக்கு குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இல்லாமல் கழிவறைகளுக்கு பயன்படுத்துறது அந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தணும். அதனால் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஆக அப்புறம் விவசாயிகிட்ட கிடைக்கிற நீர், நெய்வேலியில் கிடைக்கிற நீர், அந்த தண்ணீரெல்லாம் நமக்கு அப்போ எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா எவ்வளவு வரணும்னா 56 TMC அளவு நீரளவை இங்கு பெருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 56 TMCயை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு அதை பெருக வகுக்கணும்னா கிட்டத்தட்ட 4300 மில்லியன் லிட்டர். இப்போ 4300 மில்லியன் லிட்டரை இப்போ இருக்கிற 50 லட்சம் மக்களோட பகிர்ந்துக்கிட்டாக்கா எவ்வளோ பகிர்ந்துக்கலாம், 800 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஆனால் 2050 கிட்டத்தட்ட 400 லிட்டர் கொடுக்கலாம். 135க்கு 800 கொடுக்கறது 400 கொடுக்குறதான் பெரிய செய்தி. ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன நினைக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? பண்ணலாம், ஏன் பண்ண முடியாது? இதுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் இதை கண்ணும் கருத்துமாக செய்யணும். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆந்திராவில் வந்து போன வருஷம் இதே சமயத்தில் 140 கிலோமீட்டர் 147 கிலோமீட்டர் 4 நதிகளை 8 மாதத்தில் ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் அந்த நதிகளை, அதாவது கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், இந்த நதிகள் இந்த நர்மதை, இந்த நதிகளையெல்லாம் என்ன பண்ணார், இணைச்சிட்டார். அவர் இணைச்சதில் என்ன பண்ணால் 17 லட்சம் ஹெக்டேருக்கு நிலத்துக்கு பாசனத்துக்காகவும் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் குடி தண்ணீர், குளிப்பறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் வளர்த்த ஒரு 8 மாதத்தில் செய்யும்போது ஏன் நம்ம செய்ய முடியாதா? நம்ம அந்தளவு செய்யணும். அதுக்கெல்லாம் ஆக்கம் ஊக்கமும் நம்ம அதில் இது பண்ணோம். அப்புறம் இங்கே என்னென்னா, இப்போ 2015 பெருமழை பெய்தது. அதே மாதிரி 2005 பெருமழை பெய்தது. 2005 பெய்த மழையில் 25 TMC நம்ம கடலில் விட்டோம். அது வந்து 3 ஆண்டுக்கு போதும். 2015 எவ்வளோ தண்ணீரை கடலில் விட்டுருக்கோம், கிட்டத்தட்ட 75 TMC. அது வந்து 9 ஆண்டுகளுக்கு போகும். ஆக இந்த மழையெல்லாம் நம்ம எப்பப்பெல்லாம் இதெல்லாம் இதையெல்லாம் நம்ம சேகரிக்கணும்னா இப்போ நீரின் கொள்ளளவுலாம் அந்த கொள்ளளவுலாம் இப்போ 10 வைங்களேன், அதை அகலப்படுத்தணும். அப்புறம் அதுக்கடுத்து வந்து அந்த கரையை ஒசத்தணும். அப்படின்னா ஒரு 3-4 TMCயை தேக்கலாம். அல்லது பெரிய அளவுக்கு 4 TMC 5 TMC தேக்க முடியாட்டினாலும் அந்த அளவுக்கு உள்ள நீர்நிலைகள் அமைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்படின்னா அரை TMC, 1/4 TMC, 1 TMC அந்த மாதிரி ஒரு 7-10 TMCயை இங்கே அமைக்க முடியும்னா பண்ணலாம். சில சமயங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வெள்ளாறு நமக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த வெள்ளாறு வந்து என்னென்னா 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு வெள்ளம் போகுது. அந்த தண்ணீரை சென்றாண்டு இப்போ 2015 அதில் வந்து ஒரு நாளில் 2 அதாவது கிட்டத்தட்ட 2 TMC தண்ணி போயிருக்கு. அது நமக்கு வந்து 6 மாதத்துக்கு போதும் சென்னைக்கு. அப்புறம் நமக்கு அடையாறில் மட்டும் ஒரு 2015 ஒரு நாளில் போன தண்ணி 1 லட்சம் கியூசெக்ஸு. அந்த 1 லட்சம் கியூசெக்ஸ் அதாவது ஒரு நிமிடத்துக்கு அவ்வளவு கன அடி. அதை நம்ம தேக்கணும்னா கிட்டத்தட்ட 8 TMC 9 TMC அது ஒரு வருஷத்துக்கே போதும். இந்த தண்ணியெல்லாம் இங்கே தேக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற தென் மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இங்கே என்ன ஆகணும்னா ஒரு 10-20 TMC தேக்கிற அளவுக்கு சின்ன சின்ன ஏரிகள் பெரிய பெரிய நீர்நிலைகளை அமைச்சு அங்கே கொண்டு போய் அதை தேக்கி வைக்கணும். அதாவது வீராணம் பைப்புக்கு, வீராணம் குழாய்க்கு மேற்க அதை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தென்னைக்கு வேணும்னு வைங்களேன், அந்த வேண்டிய சமயத்தில் அந்த தண்ணீரை நம்ம அங்கேருந்து திரும்ப பெற்றுக்கலாம். இல்லை நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா அது அங்கேயே இருக்கலாம், அங்கேயே பயன்படுத்தலாம். அல்லது அடுத்த வருஷத்துக்கு நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இங்கே தண்ணிக்கு நம்ம நிலநீரை கொடுக்குறது வந்து மீஞ்சூர், பஞ்சட்டி, தாமிரபாகெல்லாம் கொடுக்குது. அந்த இதெல்லாம் இங்கே வந்தோன்னா மீஞ்சூர் வந்து இப்போ வந்து கடல் நீரால் அதனோட ஊர்நீராக போச்சு. அதனால் அதை எப்படி நீக்கணும்னா அங்கே வந்து செயற்கை நிலநீரை செய்து
நமக்கு அந்த தண்ணீரை திருப்பி நம்ம சேர்க்க செய்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும்னா கடல் நீரை அப்புறப்படுத்தலாம். கிட்டத்தட்ட இப்போ 20 கிலோமீட்டர் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் இன்னும் 20-30னா மியூஞ்சின் மட்டுமில்ல பஞ்சட்டி தாமரைப்பாக்கம் எல்லாத்தையுமே அந்த கடல் நீர் அங்கே உள்ள நிலநீரை ஊராக்கி விடும். அதனால் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த சென்னை மாநகரத்துக்கு எந்த வழிகளை பின்பற்ற முடியுமோ அந்த வழிகளில் ஒரு 10 ஒரு 5 ஒரு 6 ஆண்டுகளில் நம்ம பண்ணணும். ஆனால் இதையெல்லாம் சில சமயங்களில் நமக்கு தண்ணியே எல்லாம் எவ்வளோ தான் பண்ணாலும் சமயத்தில் ரொம்ப சிரமம் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு மாற்று கடல் நீரை நன்னீரைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ 1190 mld நம்ம மில்லியன் லிட்டர் பண்ணுறத 500 பண்ணணும், அல்ல 1000 பண்ணிட்டோம்னு வைங்களேன். 1000 mld பண்ணிட்டோம்னாக்கா இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 50 லிட்டர் அதுலேருந்து கொடுக்கலாம். ஈவன் 2050 உள்ள 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேருக்கு ஒருத்தருக்கு 100 லிட்டர் கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு, அதுக்கு செலவாகும், ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செஞ்சால் தான் இந்த மாநகரத்தை நான் தண்ணீர் தட்டுப்பாட்டிலிருந்து நீக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம், மாசுபடாமல் எப்படி பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஈகாலஜிக்கல் சக்சஷன் என்ற ஒரு வார்த்தை சுற்றுச்சூழலை பற்றி படிக்கிற அனைவருக்குமே அது ஒரு பாடத்திட்டமாகவே இருக்கிறது. அந்த ஈகாலஜிக்கல் சக்சஷன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றத்தை பற்றிய ஒரு படிப்பு. ஆனால் அந்த மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அது ஒரு விந்தையான விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவற்றில் 2 ப்ராசஸ் என்று சொல்வார்களே, அந்த ப்ராசஸ் 2 வகையாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒன்றொன்று, முதலாவதாக அதில் ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றங்கள் பல வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 50லிருந்து 100 வருடங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்த அல்லது நிகழ ஆரம்பித்த அந்த சூழலில் இறுதியாக நாம் பெற்றிருக்கிற ஒரு சுற்றுச்சூழல், அல்லது சில நேரங்களில் நம்மளால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு மாற்றம், சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றம், அதைத்தான் ஈகாலஜிக்கல் சக்சஸ் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக ஒரு இடம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அது ஒரு சுற்றுச்சூழல், அது நீர்நிலைகளாக அடிப்படையாக வைத்திருக்கலாம், அல்லது தரையை அடிப்படையாக வைத்திருக்கலாம், அல்லது மலைகளை அடிப்படையாக வைத்திருக்கலாம். அதில் குறிப்பாக நிலத்தை அடிப்படையாக வைத்து இருக்கிற ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், திடீரென்று ஒரு இடத்தில் ஒரு வித்தியாசமான செடிகள் உருவாகுது அப்படி என்று வைத்துக்கொள்வோம். அதை எவ்வாறு கணக்கிடுகிறார்கள் என்றால், அதை பயோனியரிங் கம்யூனிட்டி என்று சொல்கிறார்கள். ஏன் அவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், ஒரு நிலத்தில் திடீரென்ற முளைத்திருக்கிற ஒரு தாவரம் பின்பு அந்த இடத்தை வேறு விதமாக மாற்றப் போகிறது என்பதற்குத்தான் இந்த ப்ராசஸ் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு நிலத்தில் உருவான அந்த சிறு செடிகள் வளர்ந்து பல வருடங்கள் கழித்து சில நேரம் அந்த செடிகள் மரங்களாக, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதை வகைப்படுத்துகிற பொழுது ஸ்பீசிஸ் என்று சொல்வார்கள். மரங்களிலே பல வகை இருக்கிறது. அல்லது இந்த செடிகள் வளர்ந்து மரங்களாக அது அங்கே நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அங்கே ஏற்படுகிற அங்கே ஒரு சூழல் என்னவென்று கேட்டால், ஒரு சிறிய அளவில் உருவான அந்த தாவரங்களுடைய வாழ்க்கை அந்த இடத்தவே மாற்றி அமைக்கிற ஒரு சூழலுக்கு வித்திடுகிறது தான் அந்த ஈகாலஜிக்கல் சக்சஸ் என்று சொல்லப்படுகிற
அந்த சூழலுக்கு முதல் படி. அவ்வாறு அவை வளர்கிற பொழுது அங்கே ஏற்படுகிற சில தட்பவெட்ப மாற்றங்களாலோ அல்லது வேறு விதமான காரணங்களாலோ அவை வளர்ந்து நாளடைவில் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிற ஒரு சூழல் உருவாகிறது. இதில் சுற்றுச்சூழல் தன்மையில் ஒரு பெரிய முக்கியத்துவம் என்னவென்று கேட்டால், அங்கே ஏற்படுகிற அந்த மாற்றத்திற்கு ஏற்ப பல காரணிகள் அதோடு இணைந்து கொள்வதுதான். உதாரணமாக நான் குறிப்பிட்டது போல் அந்த தாவரங்கள் உருவாக அதை ஒட்டி இருக்கிற சில விலங்குகள், உதாரணமாக அது தவளையாக இருக்கலாம், அல்லது அணிலாக இருக்கலாம், அல்லது பட்டாம்பூச்சியாக இருக்கலாம். இது போன்ற பல பூச்சிகள் அந்த இடத்தை வந்து ஆக்கிரமித்துக் கொள்கிற ஒரு சூழல் இந்த மாதிரி செடிகளால் உருவாகிறது. இது ஒன்று. இவ்வாறு இந்த தாவரங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க விலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இதை சற்று இன்னொரு கோணத்தில் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு வனங்கள் இருக்கிற இடத்தில் எந்த அளவிற்கு விலங்குகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த வனங்களுடைய எண்ணிக்கையும் அல்லது அதன் தன்மையை வைத்து அதில் இருக்கிற யானைகள், புலிகள், இல்லை மான்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பல வகையான விலங்கு இனங்கள் அங்கே வந்து குடி பெறுகிற ஒரு சூழல் எப்படி உருவானது என்றால், அந்த தாவரங்களுடைய தன்மையை அடிப்படையாக வைத்து அங்கே அந்த நிலத்தை எந்த அளவிற்கு அதை ஆக்கிரமித்துக் கொள்கிறது என்பதாகத்தான். ஆனால் பல நேரங்களில் இந்த சூழல் எவ்வாறு உருவாகிறது என்றால், அது வந்து ஒரு குறிப்பிட்ட தாவரங்கள் வளர ஆரம்பித்தால் கூட அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல தாவரங்கள் வந்து அங்கே தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிற பொழுது, இவன் முதலில் ஆரம்பித்த அந்த ஒரு தாவரங்களை எல்லாம் தாண்டி இடையில் வந்த சில தாவரங்கள் ஒரு பெரிய டாமினன்ட் கம்யூனிட்டி என்று சொல்வார்கள், இந்த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு சிறு தாவரமாக ஆரம்பித்து இன்றைக்கி பல வகையான தாவரங்கள் அங்கே உருவாகி, அதற்கு இடையில் ஏற்பட்ட சில தேவையான சூழல்களினால் சில தாவரங்கள் அங்கே தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதனால்தான் சில நேரங்களில் அதை ரெயின் ஃபாரஸ்ட் என்று சொல்கிறோம், சில நேரங்களில் பைன் ஃபாரஸ்ட் என்று சொல்லுகிறோம், சில நேரங்களில் சவுக்கு மரம் அதிகமாக உள்ள இடங்களை உள்ளடக்கிய ஒரு இடமாக அமைகிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, ஒரு சூழலை நிலைநிறுத்துவது பல காரணிகளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிகழுகிற அந்த ஈக்காலஜிக்கல் சக்சஷன் என்று சொல்லப்படுகிற அந்த முறை எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், திடீரென்று நிகழ்ந்து விடுகிறது. ஏனென்றால் இயற்கையாக நடக்கிற ஒரு அந்த சக்சஷன், ஈக்காலஜிக்கல் சக்சஷன் என்பது அது சுற்றுச்சூழலோடு இணைந்திருக்கிற, அதற்கு சுமூகமான உறவை தரக்கூடியதாக அமைகிறது. ஆனால் இன்றைக்கு ஏற்படுகிற மாற்றம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், இப்பொழுது ஒரு நீர்நிலையை எடுத்துக்கொள்வோம். இந்த நீர்நிலையில் சில நேரங்களில் திடீரென்று சில தாவரங்கள் உருவாகும். அது பார்ப்பதற்கு பச்சையாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாளடைவில் அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தால் அது அந்த சூழலவே மாற்றி அமைக்கப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஐகார்னியா என்று சொல்லப்படுகிற ஒரு தாவரம், ஆகாய தாமரை, ஒரு இடத்தில் உருவாகிறது என்றால் அது ஒரு நல்ல விஷயத்திற்காக வேண்டிதான். ஏனென்றால் அந்த நீர்நிலையில் இருக்கிற அந்த மாசுவை கிரகித்து கொள்வதற்காக அது உருவாகிறது. ஆனால் இன்னும் அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், அங்கே பல வகையான மாசுக்கள் அந்த தாவரத்தை, அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்வது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நாளடைவில் என்ன ஆகிறது என்றால், இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்க நீரினுடைய ஒட்டுமொத்தமான தன்மை மாறி
அது நீராக இருந்தது தரையாக மாறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நாம் பல இடத்தில் பார்த்திருப்போம். ஏனென்றால் பல இடத்தில் பல குளங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த குளங்கள் எங்கே மாறிவிட்டது என்றால் நம்முடைய தேவையற்ற சில செயல்பாடுகளினால் இன்றைக்கு பல குளங்களை இழந்ததனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கி தண்ணீர் பற்றாக்குறையில் நாம் வாடிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஒருபுறம் இயற்கையாக நகர்கிற ஒரு விஷயம், மறுபுறம் நாமே அந்த ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறோம் என்பதை பார்க்கிற பொழுது இந்த நம்மளால் செய்யப்பட்ட அந்த ஈக்காலஜிக்கல் சக்சஷன் ப்ராசஸ் என்பது, செயல்முறை என்பது நமக்கு பெரிய ஒரு பாதிப்பை தருகிறது. ஆனால் இயற்கையாக ஏற்படுகிற அந்த ஈக்காலஜிக்கல் சக்சஷன் முறை நமக்கு எப்பொழுதுமே நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இனிமேலாவது நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்கிற அந்த முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும்.